ஒரு 5 பேர் வந்து நாங்க அசிஸ்டன்ட்ஸு, சரண் சரண் சாரு, ஒரு 5, 6 பேர் வந்தோம். படம் பார்த்துட்டு ஆஃபீஸ் போனதுக்கு பிறகு அடுத்த நாளு, ஒவ்வொருத்தரும் உள்ள வரும்போதும், "நேத்து தூங்கவே இல்ல சார்." "ஏய் நானும் தூங்கவே இல்லையா?" ஒவ்வொருத்தரும் அதே தான் சொல்றாங்க. போஸ் வந்தாரு. "அப்பன்னா படம் நல்லா இருக்கா? என்ன மாரி படம்?" என்ன மாரி படம்னா, அதுக்கு உதாரணம் சொல்றதுக்கு காதல் மாரி இருக்குமா? வழக்கென்னா? இல்ல வேற சேதா? பைசைக்கிள் தீவ்ஸா? உலகம் மொத்தமும் இருக்கிற என்னென்னமோ நல்ல படம்லாம் உதாரணம் கேட்டாலும் எந்த படத்தையும் சொல்ல முடியல. ஏன்னா இது எது மாதிரியும் இல்ல. சினிமா வந்து காலங்காலமா பாலா சார் சொன்ன மாரி, ஒவ்வொருத்தங்களும் ஒரு ரிலே ரேஸ் மாரி கொஞ்சம் கொஞ்சமா கடத்தி கடத்தி கொண்டு வந்து நம்ம பார்த்து பிரமிச்ச மிகப்பெரிய டைரக்டர்ஸ் எல்லாமே அப்படிதான் வளர்த்து எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. பாலச்சந்தர் வந்து மிகப்பெரிய டைரக்டரு. ஆனா பாரதிராஜா சார் வந்து தொடர்ந்து 2 படம் நல்ல படம் பண்ண உடனே, இவன் கால்ல விழுந்துடலாம் போல இருக்கு. அப்படி ஒரு படம் பண்ணிட்டாருன்னு சொன்னாரு. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொருத்தங்களும் புதுசு புதுசா வந்துட்டே இருக்காங்க. அதான் இந்த சினிமா. இந்த படம், இது வந்து எப்பயுமே வந்து இந்த மாரி டைரக்டர் முக்கியமான டைரக்டரு. அவர் சொல்லுவாரு, "ஐயோ! பயமா இருக்கியா போஸ்டர பார்த்தா? இந்த சொல கதிரா போட்டு வச்சிருக்காய்ங்க." அப்புறம் நல்ல டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஒரு படத்த பத்தி பேசும்போது கூட அப்ப என்ன கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சுருவாங்கன்னா, "ஐயோ! பயமா இருக்கியா? இவனுங்கலாம் சொல்றாய்ங்க படம் நல்லா இருக்குன்னு." உண்மையிலேயே இந்த படத்த ஏதோ தியேட்டர்ல உட்கார்ந்து பார்க்கணும்னு நானும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வினோத் ராஜ் வந்து பாலாவா, பாலா சக்திவேலா, மிஸ்கினா, இப்போ உள்ள வெற்றிமாறனா, யாரு? எந்த டைரக்டரோட கம்பேர் பண்றது? அப்படி யாருமே இங்க இல்ல இதுவரைக்கும். வினோத் ராஜுக்கு வினோத் ராஜ் தான். அது கூழாங்கல் படம் பார்த்துட்டு மணிரத்னம் சார் வந்து ஒரு ஜூம் மீட்டிங்ல என்கிட்ட சொன்னாரு. படம் பார்த்துட்டீங்களான்னு எல்லாத்தையும் கேட்டாரு. பாலன் வந்து நான் பார்த்துட்டேன் சார்ன்னு சொன்னான் அப்போ. அதுக்கப்புறம் தான் நான் அந்த படத்த பார்த்தேன். தயவு செஞ்சு மிக சரியான விஷயத்த நம்ம ஜனங்க என்னைக்குமே வந்து அவாய்ட் பண்ணதே கிடையாது. அவங்க வந்து கூத்து பார்த்து அரிச்சந்திர அதுலருந்து டிராமா வரைக்கும் மேடையில பார்த்து பழக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அது மாரி இந்த படத்துல இருந்த எந்த ஷாட்டும் தெரியாம வைக்கல. ஒரு ஆட்டோ ஷாட் வச்சிருந்தாரு. அவ்வளோ கேப் நெறைய இருந்துச்சு. நான் நெனச்சேன், என்னடா இது ஒரு இந்த கேமராமேன் என்ன இப்படி ஒரு கேப் விட்டு வச்சிருக்காருன்னு நெனச்சேன். அடுத்து ஒரு தடவ வரும்போது தான் தெரிஞ்சது, அவங்க தெரிஞ்சே தான் வச்சிருக்காங்கன்னு. பி.சி. ஸ்ரீராம் சார் படம் பார்த்துட்டு அடுத்த நாள் மாஸ்டர் பீஸ்ன்னு போட்டிருக்காரு இந்த படத்த. இந்த படம் இந்த படத்த வந்து நான் பாலாசக்தி சாருக்கு வந்து காதல் பண்ண வேண்டியது நான் அப்ப பண்ண முடியல. வழக்கேன் படம் அப்ப நான் எடுத்தேன். அது என்னுடைய லைஃப்ல வந்து மிக முக்கியமான விஷயமா நெனைக்கிறேன். அவரு மிக முக்கியமான ஆளு பாலாஜி சார். நான் சென்னைக்கு வந்தப்ப அவர் ரூமுக்கு தேடி போறப்போ, அவர் மொத எனக்கு கதை சொன்னப்பலாம், இந்த படம் என்ன இருக்கோ அந்த மாரி தான் கதை சொல்லுவாரு அவரு. அதுடைய முயற்சியில தான் அவர் ஒர்க் பண்ண படம்லாம் பார்த்தா சூரியன், ஜென்டில்மேன் இந்த மாரி படம்லாம் வேல பார்ப்பாரு. ஆனா கதை சொல்றப்ப மட்டும் அந்த சவுண்டோட சொல்லுவாரு. மொத ஒரு ரூமுக்கு போறப்ப வெங்காயம் வெட்டிட்டே என்ட்ட ஒரு கதை சொல்றாரு. சாமுராய் கதையே வந்து நானா பட்டேகர் இல்லாட்டினா மோகன்லால் மாரி ஒருத்தர் பண்றான்னு. இந்த பார்த்த படம் இருக்குல்ல, இந்த படத்துல எப்படி சவுண்ட் அந்த எடிட்டர் அந்த கட் பண்ணியிருக்காங்களோ, டைரக்ட் பண்ணியிருக்காப்படியோ, அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாரு. ரேடியோ ஓடி இருந்துச்சு. சின்னதா ஒரு சவுண்டு. அத ஆஃப் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து வெங்காயம் வெட்டிட்டு என்ட்ட கேட்டாரு. "நீ பாம்பே போயிருக்கியாடான்னாரு." "போனதில்ல சார்ன்னேன்." "விடு நானும் போனதில்ல." சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு. இந்த படத்துடைய ஓப்பனிங்டா. துன் 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 துன்னு ஒரு ஸ்ட்ரீட்ல கேட்கிற அந்த சத்தம் தள்ளி கேட்கும் பாத்தியா? அப்படியே லேசா அது அவர் சொல்ல ஆரம்பிக்கிறப்பயே ஒரு பொண்ணு வாயில ஒரு நெல்லிக்கா ஒரு கதை சொல்ல வராது. அவரு எடுக்கிறவரு. அவரு சொல்ல ஆரம்பிக்கிறப்ப அப்படி இருக்கும். எனக்கு ஆசையா இருக்கும். என்னடா இப்படி சொல்றாரே! நம்மளுக்கெல்லாம் இது வருமா? மகாநதி படம் பார்த்து நாங்க 2 பேரும் அப்படி பேசியிருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒரு படம் வரும். அப்படி ஒரு படம் இப்ப வந்திருக்கு. சூரி. அந்த கழுத்துல அப்படி போடுறது வந்து அந்த படம் அவருடைய இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். எனக்கு பயமா இருக்கு. நாளைக்கு தியேட்டர்லலாம் இப்படி சத்தம் வருமான்னு. ஆனா நம்பிக்கை இருக்கு. யாரோ ஒருத்தர் வந்து தள்ளி நின்னு, நல்ல படம் பார்க்கும்போது சத்தம் போடாதீங்கன்னு சொல்றதுக்கு 4 நல்ல ரசிகர் எப்பயுமே ஒரு தியேட்டர்ல இருப்பாங்க. அதையும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இஸ் a very special person, a very special director. அவங்க
என்னோட ட்ரஸ்ட் கொடுத்து இந்த கேரக்டர் எனக்கு தந்தால ரொம்ப சந்தோஷம். எஸ்கே சார், நீங்க எல்லாமே இந்த படமே முடியாது. அண்ட் சூரி சார், நீங்க அவ்வளோ சூப்பரா பாண்டி ஆயிடுச்சுனால எனக்கு மீனா இது முடிஞ்சது. அதுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், டிஸ்கஸ் பண்ண ஒரு படம். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கொட்டுக்காளி வினோத் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்க சொல்லியிருந்தாரு. அது படித்து முடிச்சோடனே ரொம்ப எக்ஸைட் ஆனோம். படத்தில் முக்கியமான விஷயம் மியூசிக் கிடையாது அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஏடா மியூசிக் இல்லைன்னா ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க்காக இருக்குன்னு தோணுச்சு. அதை நான் யூஸ்வலாக த்ரில்லர் படங்கள், ஹாரர் படங்கள், ஆக்ஷன் படங்கள்லாம் கூட சவுண்டு ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம. அந்த கொட்டுக்காளி மாதிரி படங்கள் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மெனக்கிட வேண்டி இருந்தது. கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது. லொக்கேஷன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸாக இருந்தது. ஆடியன்ஸ் போர் அடிக்காமல் இருக்கணும். மியூசிக் இல்லைங்கிறனால நாங்கள் சவுண்டை ரொம்ப ஓவர் டூ பண்ணி பயங்கரமாக சவுண்டை காட்டணும், அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணல. ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணியிருக்கோம் படத்துலையுமே. அதுதான் டைரக்டரும் விரும்பினாரு. ரொம்ப ஓவரா பேர்ட்ஸ் வேணாம், ரொம்ப ப்ளசண்டா வேணாம். படத்துல இருக்க நீங்க இந்த ட்ரெய்லர்ல பார்த்த மாரி அந்த எலிமெண்ட்ஸ் தான் படத்துல இருக்கும். வெஹிக்கிள்ஸ் இருக்கும், அந்த ஷேர் ஆட்டோ இருக்கும். அத விட்டா சேவல் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். இத வச்சே தான் நாங்க ப்ளே பண்ணியிருந்தோம். நெறைய இடங்கள்ல ரொம்ப சைலன்ட் ஷாட்ஸ்லாம் இருக்கும். அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்கும். தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாவே நல்லாருக்கும் படம். எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. இந்த மாரி படங்கள் வந்து கண்டிப்பா வெற்றி பெறணும். அது உங்களோட சப்போர்ட் தேவை. இந்த மாதிரி படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறதே பெரிய விஷயம். அது எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸு சிவகார்த்திகேயன் சாருக்கும் கலை சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி படங்கள் கொடுத்ததுக்கு நான் அவர்கிட்ட ஆல்ரெடி நான் மாவீரன் சக்ஸஸ் மீட்லேயே சார்கிட்ட சொல்லியிருந்தேன். சார் இந்த படம் கண்டிப்பாக உங்கள் பேனர்லேயே அது ஒரு ஃபெதர் ஆன் நெட் மாதிரி இருக்கும் இந்த படம் கண்டிப்பான்னு சொல்லியிருந்தேன். அது கண்டிப்பாக நடந்தது. அது மாதிரி மேலும் இது மாதிரி நல்ல தரமான படங்கள் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணணும் சார். தேங்க்யூ. சின்ன வயசுல திருவிழா நடக்கும்போது குழந்தை மைக் முன்னாடி போய் ஹலோ ஹலோன்னு கத்திட்டு வரும்ல, அது மாதிரி இப்போ பேசிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதனால வந்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் சப்போர்ட் பண்ணிட்டு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க என்னோட வெல்விசர்ஸ் வெற்றிமாறன் அண்ணே, ராம் அண்ணே, மிஸ்கேன் அண்ணே, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதை டிசைன் பண்ணிட்டு அருண் கே விஸ்வானு ப்ரொடியூசர், அவருக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப ஏதோ பேசணும்னு நினச்சோம், டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ சிவகார்த்தி அண்ணே, உங்களால தான் இதெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு வந்துச்சு. ஏன்னா எல்லா படத்துக்கும் எல்லாம் என்ன பண்ணுமோ அது இந்த படத்துக்கும் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டி ஸ்டெப் எடுத்து பண்ணுறது. மெயினாக என்னோட டெக்னீஷியன்ஸு சுரேன், அழகிய கூத்தன், ராகவ் ரமேஷ், எடிட்ரு, இவங்க எல்லாருமே ஸ்கிரிப்ட் டே ஒன்லேருந்து எழுத ஆரம்பிச்சதுலேருந்து என் கூட வந்து ஃபுல் டிஸ்கஷனில் இருந்து இவங்க டிஸ்கஷனில் வந்து கலந்துக்கிட்டு ஷார்ட் டிவிஷன் சினிமாடோகிராஃபர் சக்திவேல், இவங்க எல்லாருமே வந்து ஸ்கிரிப்ட் ஸ்டேஜில் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் என் கூட இருந்துகிட்டு இருக்காங்க. என்னோட டைரக்ஷன் டீம், இந்த கிபியா ஒர்க் பண்ண பானுப்பிரியா, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. டைம் கம்மியாக இருக்குது, நான் நிறையா பேசணும்னு நினச்சேன். அந்த எல்லாருக்குமே நன்றி. இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசினா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ.